இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. மீட்பராம் ஆண்டவரே, எங்களோட உறவாடும் ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையை தியானிக்கும்போது, உயிருள்ள வார்த்தையை தியானிக்கும்போது, எங்கள் பாதைக்கு ஒளியாக இருக்கட்டும். எங்கள் உள்ளத்தில் எங்களோட உறவாடும், எங்களோட பேசும். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழுவிடாவையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். Open the heavens, Lord. Send your mighty fire. நெருப்பால எங்களோட ஆண்டவர் நெருப்பு நீங்க ஒவ்வொருத்தர் மீதும் விழுந்து எரிக்கட்டும் ஆண்டவர். எல்லா கட்டுகளும் எரிக்கப்படட்டும். Cut all bondages in our hearts, Father, in the name of Jesus we pray. Amen. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. இன்னைக்கு 1 சாமுவேல் 9வது அதிகாரமும் 10வது அதிகாரமும் நம்ம தியானிக்க போறோம். இப்போ இந்த கேமரா சாமுவேல் கிட்ட இருந்து போய் அது வந்து சவுலை நோக்கி இப்போ வந்து நம்ம சவுலை பார்த்துட்டு ஆண்டவர் வந்து சவுலை நம்ம பார்த்து சில விஷயங்கள் சொல்லித்தர விரும்புகின்றார். இங்க ஆண்டவர் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கின்றார் பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து. ஆனா பெஞ்சமின் நல்லா கவனிச்சு நல்லா ஞாபகம் இருக்குன்னா நீதியரசர்கள் புத்தகத்து வந்து 19 20 பெஞ்சமின் கோத்திரம் ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு. 600 பேர் தான் பாக்கி இருந்தாங்க மிஞ்சினவங்க. பெஞ்சமின் கோத்திர பத்தி யோசிச்சீங்கன்னா தொடக்க நூல் 49வது அதிகாரம் 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த மக்கள் பல போர்ல வந்து அவங்க அவங்க எந்த மாதிரி மக்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு வெளிப்படுத்தி இருந்தார். தொடக்க நூல் 49வது அதிகாரத்துல 27வது வசனம் வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 49ல 27. பென்யமின் பீறி கிழிக்கும் ஓய் நாய்க்கு ஒப்பானவன். காலையில் வேட்டையாடிய இரையை அவன் விழுங்குவான், மாலையில் கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்வான். அப்படி எப்படி வந்து ஒரு ஆள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பல போர்ல வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க எல்லாருமே. ஆனா அந்த மாதிரி எல்லா போர்லயும் இருந்தது கிடையாது. சவுல் வந்து சாமுவேலை பத்தி சாமுவேல் கிட்ட சவுலை பத்தி சொல்ற விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல 21வது வசனம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல 21வது வசனத்தை பாத்தீங்கன்னா நான் தாழ்ச்சியானவன், சாதாரண இதுல இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவர் வந்து நல்ல செல்வாக்குள்ள நல்ல ஒரு குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கிறாரு. பல இடங்களும் பல நிலங்களும் பல விலங்குகளும் அப்புறம் அவங்களுக்காக வேலை செய்கின்றவர்களும் இருந்திருக்கிறாங்க. அவரை பார்ப்பதற்கு சவுலை பார்ப்பதற்கு எப்படின்னா பார்ப்பதற்கு நல்ல ஹைட்டு, பார்ப்பது நல்லா இருப்பார், சக்தியோட இருந்த ஒரு நபர். ஒரு மக்கள் பார்த்தால் இவர் ராஜா அப்படின்னு வந்து பார்த்து நம்ம அதிசயப்படக்கூடிய ஒரு நல்ல வல்லமையான மனிதராக. ஏன் சாமுவேல வந்து அவ்வளவு ஆன்மீக ஒரு நிறைவான இருந்த மனிதனாக இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அவர் வந்து இவர் தான் பெஸ்ட், இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்றாரு. அவர் 10வது அதிகாரத்துல 23 24 எடுத்து வாசிப்பாங்க. 1 சாமுவேல் 10ல 23 24. அவர்கள் ஓடிச் சென்று அங்கிருந்து அவரை பிடித்துக் கொண்டு வந்தனர். மக்கள் நடுவே நின்றபோது அவர் அனைவரிலும் உயரமாக இருந்தார். மக்கள் அனைவரும் அவர் தோளுயரமே இருந்தார்கள். சாமுவேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள், மக்கள் அனைவரிலும் அவரைப் போல வேறெவரும் உண்டோ என்றனர். அப்போது மக்கள் அனைவரும் அரசர் நீடூழி வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர். ஆமென். ஆமீன். அது மட்டும் இல்ல, இவருக்கு சில நல்ல குணங்கள் இருந்தது. அவரோட அப்பாவுக்கு வந்து கீழ்ப்படித்தல் இருந்தார். ஆனா அப்பாவோட உணர்வுகளை வந்து மதித்தவராக இருந்தார். அவர் அந்த விலங்கு அந்த கழுதையை தேடி அவர் வந்து ரொம்ப தூரம் வந்து போய் தேடி போனார். அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தாழ்ச்சி இருந்தது. ஆனா ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப குறைவாக இருந்தது.
ஆன்மீக வாழ்வு அப்படின்னு சொல்லும்போது மிக குறைவாக இருந்தது. அவரோட வேலைக்காரன் தான் வந்து சாமுவேல பத்தி சொல்லிக் குடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. ம். அவர் வேலைக்காரன் தான் சாமுவேலை பத்தி சொல்லிக் குடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. நல்லா பார்த்து பாருங்க. எடுத்து பாருங்க. அ அதுவும் ம். அ அவர் சவுலோட வீடு ம். அ இங்க இருக்கு. அ அந்த ஒரு என்ன சொல்லணும்னா, விழாவுக்கெல்லாம் போறது, ஒரு ஆன்மீக ஒ ஒரு குரு, இந்த இவ்ளோ பெரிய குரு, இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் போய் ம் வழிநடத்துகின்ற ஒரு குருவாக இருக்கின்ற சாமுவேல பத்தி அவருக்கு தெரியல. ஆன்மீக வாழ்வு வந்து மிக குறைவாக இருந்தது அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் குடுக்கல அவர். நம்ம இந்த எப்படி ஆண்டவர் வந்து 2 பேர சேர்க்கின்றார் அப்படின்னு பாருங்க. சவுலையும், சாமுவேலையும் விலங்குகள் வழியாக. அ ஆண்டவர் வந்து எப்படி ஒரு எதர்ச்சியாக தெரியும். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோட கரம் இருக்கின்றதுன்னு நம்ம இதுல முதல்ல வந்து முதல் விஷயமாக நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் ரூத்தோட புத்தகத்திலயும் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா இடத்துலயும் வந்து ஆண்டவரோட கரம் இருக்கின்றது. நம்மள வந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். சில நேரத்துல வந்து நம்ம சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது ஆண்டவரே இல்லாத மாரி தெரியும் நமக்கு. ஆனா அதுக்காக ஆண்டவர் அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவரோட கரம் எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகளிலும் வந்து ஆண்டவரோட கரம் இருக்கின்றது. ம். ஆண்டவர் வந்து நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் அவர் வந்து செயல்படுவார். அவர் செயல் நம்ம சில நேரத்துல புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா இந்த சவுல் தான் முதல் ராஜா. ஏன் சவுலை வந்து ஆண்டவர் வந்து முதல் ராஜாவா குடுக்குறார்? இந்த மக்கள் பார்த்தால் மக்கள் வந்து வெளித்தோற்றத்தை பார்க்கின்ற ஒரு மக்களாக இருந்தாங்க. அதனால இந்த வெளித்தோற்றத்துக்கு ஏற்றபடியான ஒரு மகனை வந்து ஒரு அந்த காலகட்டத்துல ஒரே ஒரு ஆள் தான். இவர் தான். அதனால இவர வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆண்டவர் வருகின்றார். ம். அதான் நம்ம உங்க வாழ்க்கையில பார்க்கிறோம். சில அ சில என்ன சொல்லணும்னா, நம்ம எதை ஆசைப்பட்டு கேட்கிறோம் அப்படின்றத விட, ஆண்டவரே உங்க விருப்பம் என்ன? ஏன்னா உங்க ஞானம் என் வாழ்க்கையில ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால உங்க ஞானம் எனக்கு வேணும். நீங்க எனக்கு வழி நடத்துங்க அப்படின்றது பதிலா, மக்கள் வந்து அவங்க ஆசைய சொல்லும்போது, நம்ம ஆசாபாசங்கள் வந்து பல நேரத்துல நம்ம வந்து ஆண்டவர விட்டு விலகி கொண்டு போலாம். ஏசாயா 26வது அதிகாரத்துல 12வது வசனத்த எடுத்து பாருங்க. ம். எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில நடப்பது எல்லாம் வந்து ஆண்டவர் கரம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. ஏசாயா 26ல 12 எடுத்து வாசிக்கிறீங்களா? ஏசாயா 26ல 12. 26 பிரதர். ஆமா 26வது அதிகாரத்துல ஆண்டவரே 12. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. அதான் வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாமே. நம்ம நினைப்போம், இந்த விஷயங்கள் தான் வந்து ஆண்டவர் உதவி செய்றார். இந்த விஷயங்கள் நம்ம வந்து ஆண்டவர் உதவியால செய்கின்றோம். அப்படி இல்ல. அனைத்தும் நம்ம வாழ்க்கையில இருக்க அனைத்தும் வந்து ஒண்ணுமே வந்து இந்த எதர்ச்சியாக நடக்கின்ற விஷயங்கள்லாம் கிடையாது. ஆண்டவர் கிருபையால வருகின்ற விஷயங்கள். ஆண்டவருக்கே மகிமை எல்லாம் உண்டாவதாக. இப்ப சவுல் வந்து அவர் அப்பாவ வந்து மதிக்கல. ம். இன்னும் ஒரு முக்கியமான அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி இந்த விலங்குகள் வழியாக ஆண்டவர் வந்து சேர்க்கின்றார் அப்படின்னு. அது மட்டும் இல்ல. சவுலோட ஒரு கீழ்ப்படிதல்னால வந்து ஒரு தாழ்ச்சி இல்லன்னா உயர்த்துதல் கிடைக்காது. அடுத்த ஒரு விஷயம் நம்ம கத்துக்க போறது, ஒரு தாழ்ச்சி இல்லை என்றால், நம்ம உள்ளத்தில் ஒரு தாழ்ச்சி இருக்கணும். எல்லாமே ஆண்டவரின் கிருபை அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு உள்ள தாழ்ச்சி இருக்கு. ஆண்டவருக்கே மகிமை எல்லாம் நம்ம வாயில வருகின்றது எல்லாம் வந்து கடவுளுக்கு மகிமை மட்டுமே இருக்கணும். நம்மள பத்தி வந்து ஒண்ணும் பெருமையா பேசிக்க தேவையே கிடையாது. தேவையே இல்ல. ஏன்னா கடவுள் குடுத்து தானே எல்லாமே. அ அப்படி இருக்கும்போது, ஆண்டவருக்கு மட்டும் தாழ்ச்சி குடுங்க. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டு இருக்கிற மக்களாக இருக்கும்போது, உயர்த்துதல் கிடைக்கும். ஆண்டவர முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கலன்னா கூட, தாழ்ச்சி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் உயர்த்துதல் தருவார். அதான் நீங்க வந்து இங்க பார்க்கிறோம். சவுல் அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படியாத ஒரு மகனாக இருந்தால், அவரோட வேலையாள் வேலையாள் வந்து சொன்ன ஒரு 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 விஷயத்துக்கு அவரு செவி சாய்க்காம இருந்தால், "இவன் என்ன சொல்லி நான் என்ன கேட்கிறது?" அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விஷயம் வேற மாரி ஆயிருக்கலாம். ம். அந்த ஒரு தாழ்ச்சி இருக்கின்ற நபர்கள்,
ஆன்மீகமாக ஒரு வளர்ச்சி இல்லைன்னா கூட ஆண்டவரால உயர்த்த முடியும். தாழ்ச்சியோட ஒரு முக்கியத்துவத்தை சொல்ல விரும்புகின்றேன். ம். தாழ்ச்சியோட ஒரு முக்கியத்துவம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல அத அந்த சூழ்நிலைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. ம். 5வது வசனமும் 5 இல்ல. அ 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல 3ல இருந்து அ 6 வரைக்கும் 7 வரைக்குமே வாசிக்கிறீங்களா? சவுலின் தந்தை கீசன் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளைத் தேடிப்போ என்றார். அவர் எப்பிராயீம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றைக் காணவில்லை. சா சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமீன் நாட்டைக் கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளரிடம், வா, நாம் திரும்பிச் செல்வோம். ஏனெனில் என் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மைப் பற்றி கவலை கொள்வார். ஆமென். ஆமென். ம். அடுத்த அடுத்த வசனமும் வாசிக்கிறீங்களா? தந்தை நம்மள பற்றி கவலைப்படுவார். அடுத்த வசனம். அதற்குப் பணியாள், இதோ, இந்நகரிலே கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெருமதிப்புக்கு உரியவர். அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது. ஆகவே நாம் அங்கே செல்வோம். ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். ஆமென். ஆமென். அடுத்தது சவுல் என்ன சொல்றாரு? வேலையாளன் கிட்ட போலான்ற ஒரு விதத்துல ஒரு பேச ஆரம்பிப்பாரு. ரொம்ப முக்கியமான வாசிப்போம். போதும் போதும். தேங்க் யூ. நல்லா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நல்லா இந்த தாழ்ச்சியோட ஒரு முக்கியத்துவத்த நம்ம புரிஞ்சுக்கணும். தாழ்ச்சியோட ஒரு முக்கியத்துவத்த புரிஞ்சுக்கணும். அதான் மாதாம்மா வந்து அத தியானிச்சு அவங்க ஜெபிக்கின்ற ஒரு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல 51ல இருந்து 53 வரைக்கும். நிறைவாக இருக்கின்றேன். எல்லாம் எனக்கு தேவைலாம் இருக்குன்றப்ப நமக்கு தாழ்ச்சி இருக்க அவசியம் கிடையாது. ஆண்டவரோட கிருபையாலேயே எனக்கு எல்லாமே இருக்கு. ஆண்டவருக்கே மகிமை. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம மகிமை ஆண்டவருக்கு குடுக்கணும். அந்த மாரி நபர்களாக இருக்கணும். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல 51ல இருந்து 53 வாசிக்கிறீங்களா? அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். ஆமென். ஆமென். ம். அவர் வந்து எனக்கு எனக்கு அது எனக்கு தெரியும். இந்த தீர்க்கதரிசிலாம் தேவையில்லன்னு யோசிச்சிருக்கலாம். ம். அவர் என்ன புதுசா சொல்ல முடியும்? ஏன்னா அவர பத்தி கேட்டது கூட அந்த அளவுக்கு ஆன்மீக ஒரு ஞானம் கிடையாது அவருக்கு. அ அப்புறம் அவரு என்ன செய்றாரு? அந்த இடத்துக்கு போறாரு. போனதுக்கப்புறம் போனதுக்கு இன்னொரு அடுத்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவரு வர்றதுக்கு முன்னாடி சவுல் வர்றதுக்கு முன்னாடியே அற்புதமான விஷயம். அவரு வர்றதுக்கு முன்னாடியே வந்து சாமுவேல் கிட்ட இவரோட வருகையை வந்து கடவுள் வந்து அறிவிக்கின்றார். வெளிப்படுத்துகின்றார். ஒரு அற்புதமான அ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. சாமுவேலின் வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த நாள் 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல 15ல இருந்து அ அ 17 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? சவுல் சவுல் வருவதற்கு ஒரு ஒரு நாளுக்கு முன்பே சாமுவேல் செவியில் விழும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தது. நாளை இந்நேரம் பென்யமீன் நாட்டினன் ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன். என் மக்களான இஸ்ரவேலின் தலைவனாக அவனை நீ திருப்பொழிவு செய். பெலிஸ்தியரின் கையினின்று அவன் என் மக்களை விடுவிப்பான். என் மக்களை நான் கண்ணோக்கினேன். அவர்களின் கூக்குரல் என்னிடம் வந்துள்ளது. ஆமென். ஆமென். இந்த மக்களுக்காக இந்த ஒரு நபரை தேர்ந்தெடுக்கின்றார். மக்களோட சிந்தனைக்கு ஏற்றபடியாக ஒரு நபரையும் தேர்ந்தெடுக்கின்றார். அவரோட கருணையில் அவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஆனா, முக்கியமான ஒரு விஷயம். நம்ம 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 தேவையை அறிந்தவர். இனி நடக்க போற விஷயத்த வந்து நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம தகப்பனாக இருக்கின்ற அப்பா வந்து அவரோட நம்ம உறவு இருக்கின்றது என்றால், ஆண்டவரோட வார்த்தையை வாசிக்கின்றோம் என்றால், அவரோட ஆண்டவரே என்னோட உறவாடும், என்னோட பேசும் அப்படின்னு உள்ள ஒரு தாகம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயம் மட்டும் இல்ல, நடக்க போற விஷயங்களும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார்.
நம்மளை வழி நடத்துவார், எச்சரிக்கை பண்ணுவார். ஏன்னா உண்மையான தகப்பன் அவரு. அதனாலதான் 2 திமோத்தி 3வது அதிகாரத்துல 16ம் 17ம் வாசிச்சு பாருங்க. ஏன்னா ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கின்றது ஆண்டவரோட வார்த்தையில. அன்றாட நாள் நீங்க எடுத்து அதை வாசிக்கும் போது ஆவியானவர் உங்களோட பேசுவார், உறவாடுவார், உங்களை வழி நடத்துவார். அவர் வந்து ஹீஸ் அ ஹெல்ப்பர். நம்மளை உதவி செய்வார். ஆன்மீக வாழ்க்கையில உதவி அவர் உதவி இல்லாம நம்ம ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியாது. 2 திமோத்தி 3வது அதிகாரத்துல 16ம் 17ம் எடுத்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. வாசிக்கிறீங்களா? மறைநூல் மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதியை பெறுகிறார். ஆமென். ஆமென். அது வந்து இட்ஸ் காட் பிரெத்ன்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் அது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ இருக்கிற ஆன்மீக வாழ்வு முழுமையாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கிற ஆன்மீக வாழ்வை விட இன்னும் அதிகமா வளருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவர் வார்த்தைக்காக, ஆண்டவரோட ஒரு உறவுக்காக. என் தேவையெல்லாம் தெரிஞ்சவர் இருக்காரு, அப்போ அவர்கிட்ட நான் போனா போதும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம செல்வதற்கு ஒரு தடையே இருக்காது வாழ்க்கையில். நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த அளவுக்கு. ஆண்டவரின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க அவங்க வந்து தளரவே மாட்டாங்க. ஆண்டவர் உறுதியான ஒரு வழி நடத்துதல் இருக்கவே செய்யும். பல பேர் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன், என் வாழ்க்கையிலும் நான் பார்த்திருக்கேன். நடக்க போற விஷயங்கள் வந்து முன்னாடியே வந்து வெளிப்படுத்துவார். பல பல சூழ்நிலையை பார்த்தேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். சாப்பல்ல வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், பைபிள்லாம் வாசிக்கிறேன். அப்போ வந்து ஆண்டவர் சொல்றார், ஒருத்தர் இறந்து போக போறாரு அப்படின்ட்டு. வீட்டுக்கு வீட்டுல இருந்து வரும்போது நான் ஒன்றும் பார்க்கல. வீட்டுக்கு திரும்பி போறேன், வெளியில வந்து பாடையை வச்சிருக்கிறான். நம்ம வந்து நம்மளை முன்னாடியே வந்து ஆயத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். கஷ்டமாக தான் இருந்தது. ஆனா அதை முன்கூடியே வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு ஆறுதல் இருக்கின்றது. அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்குமே, ஒரு பிரச்சனைக்குமே ஆண்டவர் கரத்தில் அந்த தீர்வு உள்ளது. ஆனா ஆண்டவரோட உறவாடுறதுக்கு பதிலா பல பேர்கிட்ட நம்ம பேசுறதுனால ஆண்டவரோட வழிநடத்தல் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆண்டவரோட வழிநடத்தல் நமக்கு கிடையாது. அடுத்த ஒரு அதிகாரத்துல இன்னும் அற்புதமான முக்கியமான விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல இங்க சாமுவேல் இவரை அபிஷேகம், இந்த வேலைக்காரனை அமிச்சதுக்கு அப்புறம் அபிஷேகம் செய்கின்றார். சவுலுக்கு வந்து ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். ராஜாவா ஆகிற அதுக்காக ஒரு அபிஷேகம். அப்போ நடக்கிற ஒரு 3 அடையாளங்கள் அவரு கடவுள் அவருக்கு கொடுக்கவும் செய்யறார். அது ரொம்ப முக்கியமான வசனங்கள். இதை வாசிச்சு நம்ம தியானிப்போம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல 1ல இருந்து 5 வரைக்கும், 5 இல்ல 6 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? என்று நீ என்னை விட்டு செல்லும்போது பெண்மியன் எல்லையாம் செல்குவில் ராகேலின் கல்லறை அருகே 2 மனிதரை காண்பாய். அவர்கள் உன்னிடம், நீங்கள் தேடி போன கழுதைகள் அகப்பட்டு விட்டன. இதோ உன் தந்தை தம் கழுதைகளை பற்றி கவலையை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக என் செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நீ அங்கிருந்து மேலும் கடந்து சென்று தாபோரிலுள்ள கருவாலி மரத்தை அடைவாய். அங்கு கடவுளை வழிபட பெத்தேலுக்கு செல்லும் 3 மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் ஒரு தோற்பை திராட்சை ரசத்தையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் உன் நலம் கேட்டு உன்னிடம் 2 அப்பங்களை தர அவர்கள் மக்களினின்று நீயும் பெற்றுக்கொள்வாய். அதன் பிறகு பெலிஸ்தியரின் எல்லை காவல் இருக்கும் கடவுளின் மலைக்கு செல்வாய். அங்கு நகருக்குள் நுழையும் போதே தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் ஓர் இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக
யாழும் மேளமும் நாதஸ்வரமும் சுரமண்டலமும் செல்லும். அவர்கள் பரவசமடைந்து பேசுவர். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும். நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய். நீயும் வேறு மனிதராய் மாற்றப்படுவாய். ஆமென். ஆமீன். இதுல முதல் அடையாளம் என்ன? அந்த விலங்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. விலங்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இது வழியாக ஆண்டவர் சொல்ற விஷயம் என்ன? அவரோட சாமுவேலோட சவுலோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கடவுளின் கரங்களில் உள்ளது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். என்ன? அவரோட பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆண்டவர் கரத்தில் உள்ளது. அவரோட பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் தீர்வு தருவார். God will solve all his problems. அவரோட பிரச்சனைகள் எல்லாம் கடவுள் தான் தீர்வு அப்படின்ட்டு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எல்லாத்துக்குமே நம்ம எல்லாம் முயற்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரே ஒரு தீர்வு கொடுப்பார். ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். பல நேரத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கணும். நம்மளால முடியறது கிடையாது. ஏன்னா நம்மளே எல்லாம் செஞ்சு பழக்கமா இருக்கும். நம்ம ஒரு என்ன சொல்லணும்னா, இந்த காலகட்டத்துல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கண்ட்ரோல் ஃப்ரீக். எல்லாம் நானே செஞ்சாகணும். நானே மத்தவங்களுக்கு கூட அ அ ஒரு என்ன சொல்லணும், டெசிக்னேஷன். நீங்க செய்யுங்க, இது கொஞ்சம் நீங்க இத செய்யுங்க அப்படின்னு கொண்டு ஒரு ஒரு பொறுப்பை குடுப்பது கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் சில நேரத்துல. ஆனா ஆண்டவர் அங்க செயல்படுகின்றார் அப்படின்றத மறந்துட்டோமா? அ அ மறக்கக்கூடாது. அதுதான் முதல் விஷயம் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது. சவுலோட இந்த 3 அடையாளங்கள். முதல் அடையாளம் வழியாக ஆண்டவர் அவரோட பிரச்சனைகளுக்குன்றதில்ல, நம்ம பிரச்சனைகளுக்கும் அவர்தான் தீர்வு. எல்லா தீர்வும் அவர் கரத்தில் இருக்கின்றது. இரண்டாவது ம், இரண்டாவது விஷயம், இந்த 3 அ 3 அந்த வைன், அந்த அப்பம் இதெல்லாம் வழியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தேவைக்கு மிகுதியாகவே ஆண்டவர் தருவார். பிரச்சனைக்கு தீர்வுன்றது மட்டும் கிடையாது. நம்ம தேவைகளுக்கு ஆண்டவர் பூர்த்தி செய்வார் அப்படின்ட்டு. ஏன்னா, முதல் ராஜாவாக இருக்கும்போது பல விஷயங்கள் இவர் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஒரு ஆர்மியை எழுப்பணும். ஆர்மிய அவர் உருவாக்கணும். அவங்க பயிற்சி குடுக்கணும். அவங்க உணவு, அப்புறம் அந்த தேவையான அ இதெல்லாம் குடுக்கணும். கத்தி எல்லா விஷயங்கள்லாம் அவங்க விஷயங்கள்லாம் சரி பண்ணணும். அதுக்காக அவர் கடவுள் மேல தான் நம்பிக்கை வைக்கணும். பாரத்தை போடணும். அவரு நம்ம தேவைகள எல்லாம் பூர்த்தி செய்வார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரத்துல 19வது வசனத்த எடுத்து வாசிப்பாங்க. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரத்துல 19வது வசனம். நம்ம அனைத்து தேவைகளும் ஆண்டவர் பூர்த்தி செய்வார். வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. நாலுல 19. 19வது வசனம். பிலிப்பியர் 4:19. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஆமென். ஆமென். அனைத்தையும், தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவு செய்வார். அதான் சவுல் ஒரு நம்பிக்கை வைக்கிறது. ஏன்னா நம்ம ஆண்டவரோட ஊழியனாக இருக்கும்போது அவர் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய போறார். ஆண்டவரின் வேலையை எடுத்து அவர் செய்ய போறார். நம்ம எல்லா தேவைகளும் ஆண்டவர் கரத்தில் இருக்கின்றது. தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் தான். கடைசி ஒரு அடையாளம் வழியாக ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகின்றார்? ஆவியானவரோட வல்லமை இல்லாமல் ஆண்டவரின் வேலையை நம்மளால செய்ய முடியாது. ஆண்டவரோட வல்லமை நமக்கு தேவை. ஆண்டவரோட நிரப்புதல் நமக்கு தேவை. ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் ம், ஒவ்வொருத்தர் மீதும் ஆவியானவர் நிரப்பணும்னு அவர் ஆசைப்படுறார்.
ஆனா எந்த அளவுக்கு ஆவியானவருக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அவரு துணையாளர் அப்படின்றது அவரு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம, ஒரு ஆ ஒரு பாரபட்சம் இல்லாம, ஆண், பெண் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே குடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனா எந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ளத்துல தாகம் வைத்திருக்கின்றோம் ஆவியானவருக்காக. இந்த உலக சார்ந்த விஷயங்களுக்கு மேல் தாகத்தை விட மேலான தாகம் இருக்கணும் நம்ம ஆவியானவருக்காக. அந்த தாகம் இருக்கின்றதா அப்படின்னு ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். புது இதயத்தை தருவார். இங்கே ஒரு புது மனிதராக மாறுகின்றார் அப்படின்னா, அவரோட வேலையை செய்வதற்கான ஒரு ஆயத்தம். ஆனா உண்மையான ஒரு புது இதயம் தருவது அப்படின்றது, ம், இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆவியானவர் வழியாக நடக்கின்றது. அதுக்கு நம்ம தயாரா இருக்கின்றோமா? பல பேர் நம்ம விசுவாசத்தால பல அ பல ம் ஆவியானவர் நிரப்புதல் நம்ம பெற்றிருக்கின்றோம். சில பேர் நம்ம பெற்றிருக்கின்றோம். ஆனா, அந்த இதயத்தில் அந்த ஒரு கீழ்ப்படிதல் எல்லா நேரத்திலும் இருப்பது கிடையாது. விசுவாசத்தினால ஆவியானவர பெற்றுவிடலாம். யாரு வேணா பெறலாம். ஆனா, சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த உள்ளத்துல ஒரு முழுமையான ஒரு மாற்றம், முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் இல்ல. முழுமையான ஒரு அர்ப்பணம் ஆண்டவர்ட்ட வரல. அதனால தான் வந்து அவரால ஆண்டவரோட வந்து முழுமையான ஒரு இணைத்துதலுக்கு வர முடியல. ஆன்மீகத்துல அவரு கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கடைசியில இவரு கட்டி எழுப்புன விஷயங்கள் வழியாக தாவீது இன்னும் ம், அற்புதமான வல்லமைக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு வருகின்றார். அதனால நம்ம எது செய்தாலும் ம், ஆவியானவரோட வழிநடத்தலோட செய்கின்ற மக்களாக, அவருக்கு கீழ்ப்படிதல் இருக்கின்ற மக்களாக, ஒரு தாழ்ச்சி இருக்கின்ற மக்களாக நம்ம இருக்க ஜெபிப்போம். அ 1 சாரி 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 5வது வசனமும் 6வது வசனமும் எடுத்து வாசிப்போம். வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 5ல 5ம் 6ம். ஒண்ணு பேதுரு 5. 5ல 5ம் 6ம். இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமென். அவரோட உயர்த்துதலுக்காக காத்து நிற்க, ஆவியானவரோட புது இதயத்துக்காக நம்ம அவரோட வல்லமை இறங்குவதற்காக, முழுமையான ஒரு அர்ப்பணத்துக்கு வருவதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, பல சூழ்நிலையில் பல விஷயங்கள் நாங்க எங்க வாழ்க்கையில ஆசைப்பட்டிருக்கோம். அதை விட மேலாக உங்கள ஆவியானவருக்காக நாங்க ஆசைப்படுறோம். அவரோட வல்லமைக்காக ஆசைப்படுகின்றோம். அவரோட பிரசன்னத்துக்காக ஆசைப்படுகின்றோம். அவரோட நெருப்பு அனுப்பும் ஆண்டவரே. ஆவியானவரும் நெருப்பும் எங்கள் மீது வரட்டும். எல்லா அசுத்தமும் எரிக்கப்படட்டும் ஆண்டவரே. Burn every unclean spirit, Father, in the mighty name of Jesus. எல்லா கட்டுகளும் எரிக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit. எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படட்டும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Receive the peace of Christ in the name of Jesus. Amen. God bless you. Have a nice day.